ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பழையது நேற்றே பிளான் பண்ணி போட்டாச்சு. சிப்ஸ் வாங்கி வந்துச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு டியூட்டி கிளம்பிட்டாங்க. மதியானம் பிக்கப் இருக்குது. நான் வரமாட்டேன், உனக்கு வரைக்கும் செஞ்சுக்கோன்ட்டு. நான் பழையது சாப்பிட்ற நேரத்துக்கு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பிரிஞ்சி செஞ்சேன்னு காலையில் கொடுத்தாங்களா. சரி, அது காலையில் சூடாக சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு பழையது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் பிரிஞ்சி சாப்பிட்டுட்டு புதினா துவையல் அரைக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நேற்று வாங்கி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3ஆம் நாத்தனார் பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே கேசரி குணம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டாந்து ஆற வச்சுட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் மணி 3 மணிக்கு எங்கள் பெரிய நாத்தனார் வந்து எழுப்புனாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து பேசிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா சாப்பிட உட்காந்தேன். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து சிப்ஸு, அதுக்கப்புறம் பழையது. பக்கத்து வீட்டு குட்டி வந்து எங்கள் அத்தை அம்மா வாட்டர்மெலன் தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா. சரி, நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுன்னு எங்கள் பெரிய நாத்தனார் சிக்கன் தொக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் தொக்கு வச்சு பழையது சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா துவையெல்லாம் அரைச்சி தாளித்து எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது ஒரு எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.